நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஏஐ கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மெத்தட்ஸு, நான் எப்படி கிராஸ் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயத்தன்றத, அது அப்சர்வர் மெத்தட், நம்ம மிரர் மேக்ஸ் மெத்தட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சங்க் அண்ட் திங்க்ல நீங்கலாம் ஹின்ட்ஸ் டூ டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு வந்த லைஃப் ப்ராசஸ்ல நடந்தத வச்சு தான் அந்த மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சேன். ஒரு விஷயத்த எஜுகேஷன்ல இருக்க லாஸ வச்சு தான், அத யூனிவர்சல் லாஸ், நேச்சுரல் லாஸ், உலகம் உற்பத்தியான லாஸ், பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு அப்சல்யூட் எனர்ஜில இருந்து, அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உயிர் வளர்ந்தது, உயிர்ல இருந்து மனம் வளர்ந்தது, மனம் வளர்ந்ததுலேருந்து மாமனிதனா இறைவனா மாறுற வரலும் இருக்கிற விஷயங்கள தான் நம்ம எஜுகேஷன் என்ற பேர்ல ஒவ்வொரு சப்ஜெக்டா படிக்க வேண்டிய சூழல் எனக்கு அமைஞ்சது. நான் அந்த மாரி பார்த்தேன் எல்லாத்தையுமே. ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும்ன்றத ஆரம்பிச்சு ஃபிசிக்ஸ், மேத்ஸ் பார்த்ததுலேருந்து பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்ப, ஐஏஎஸ் படிக்கிறப்ப நெறைய விஷயங்கள படிக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் பிலாசபி படிக்க வேண்டியது இருந்தது. சைக்காலஜி, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில மகரிஷி கிட்ட படிக்க வேண்டியது இருந்தது. வாழ்க வளமுடன்ல. அதெல்லாம் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் கூட எடுத்துட்டு போறப்போ, சில விஷயங்கள்ல இருந்து வெளிவரதுக்கான நுட்பமான இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது, அது வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுற மெத்தட்ஸா விரிஞ்சது. அத வந்து பிலாசபியா மாத்த ட்ரை பண்றப்போ, அதாவது அந்த டிஸ்கஷனே வந்து ஒரு பிலாசபி மாரி இருந்தது. ஏன்னா அப்சர்வர் மோடெல்லாம் மிரர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட்டு சங்க் அண்ட் திங்க் வந்தது. சங்க் அண்ட் திங்க் முடிஞ்ச பிறகு மிரர் மேக்ஸ் வந்தது. மிரர் மேக்ஸ் கொஞ்ச நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் நமக்கு ஹின்ட்ஸ் டூ டெவலப்மெண்ட் மாரி ஒரு சின்ன சின்ன மொத்த வாக்கியமும் படிக்க தேவையில்ல. சோசியல் எல்லாம் படிக்கும்போது, அது ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குன்னும்போது, ஒரு சின்ன ஒரு வார்த்தைய வச்சு மொத்த நிகழ்ச்சியும் ரீகேப் பண்ண முடியும். மனதினில ஒரு வெளியில ஒரு விஷயம் பார்க்கும்போது, அது ரிலேட்டடா மொத்த விஷயத்தையும் விரிச்சு காட்டுறது. அதுக்கப்புறம் அப்சர்வர் மெத்தட் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் விஸ்டம் எப்படி வருதுன்றதுக்கான வழியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேட்டர்ன்ல இருந்து விடுபடுறது. பேட்டர்ன் இன்டர் கனெக்ட் ஆகுறது வேற டொமைன்ஸ்க்கு கிராஸ் டொமைன் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துல இருந்தும் பேட்டர்ன்ஸ்ல இருந்தும் எமோஷன்ஸ எடுத்துட்டோம்னா, அந்த கனெக்ஷன் விடுபட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கும். ரிச்சா இருக்கும். அவ்வளோ டேட்டாவ வச்சு நம்ம எப்படி வேணாலும் அ அந்த மெமரிய யூஸ் பண்ணிக்கலான்றதெல்லாம் பார்த்துருந்தோம். அது ஃபிலாசபி மாரி இருக்குன்றத அந்த டிஸ்கஷன்ல எங்களுக்கு தோணுச்சு. நானும் டிஸ்கஸ் பண்றப்போ. அப்புறம் வந்து அத ஒரு பிலாசபிக்கல் ஃபார்மேட்ல குடுத்து, அதுக்கப்புறம் அத தமிழ்ல மொழிபெயர்க்கிறப்ப நீங்க படிச்சு பார்க்கணுன்றதுக்காக தான் நான் பேசுறத நிறுத்திட்டு, அந்தந்த இடம் வரப்ப படிச்சு பாருங்க. இத பார்த்துட்டே இருக்கப்ப பல விஷயங்கள் இதுல கவர் ஆச்சு. இது வந்து விபாசனா மாரி இருக்கேன்ற மாரி டிஸ்கஸ் பண்றப்ப, இதுக்கும் விபாசனாவுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள சொல்ல ஆரம்பிக்கிறப்போ, ஓ! இதுவும் விபாசனாவும் வேற வேற மாரி இருக்குன்றது புரியிறது நமக்கு தெரியுது. அப்ப அந்த வித்தியாசத்த நம்ப எது லாபம்னு தெரிஞ்சு நம்ம கத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்றத இங்க பார்க்குறோம். 2யும் கம்பேர் பண்ணி ஒரு தீசிஸ் மாரி நீங்க பாருங்க. உங்களுக்கான பிராக்டிஸ் விபாசனா வெர்சஸ் இந்த மெத்தடுன்னு சொல்லிட்டு, விபாசனாலேருந்து இதுக்குள்ள நுழையலாம். நம்ம நார்மல் வாழ்க்கையில இருக்க பேட்டர்ன்லேருந்து வெளிய வரதுக்கு விபாசனா 10 டேஸ் பயிற்சி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மெத்தட்ல நம்ம அகத்தாய்வு, காக்னிட்டிவ் ட்ரெயின் ஆகுறப்போ, அப்சர்வரா இருக்கிறப்போ, காக்னிட்டிவ் தெரப்பி மாரி கூட சொல்லலாம் நம்ம இத. ஏன்னா வந்து நம்ம அப்சர்வரா இருக்கிறப்போ நம்ம காக்னிஷன தான் நம்ம பார்க்குறோம். எமோஷன் எப்படியெல்லாம் நம்ம காக்னிஷன பாதிக்குது நம்ம மெமரிய வச்சுன்றத தான் பார்க்குறோம். இத நீங்க வந்து ஸ்லோவா படிச்சு பாருங்க. ட்ரை பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்.